தேங்க்யூ. ரைட், இன்னைக்கு முதலாவது வந்து டிஜிட்டல் ஸ்டடீஸ் இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து எல்லாரையும் வந்து வெல்கம் பண்ணி கொள்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ நீங்க ஐடி அதே மாதிரி இங்கிலீஷ் அண்ட் தென் ஃபைவர் ஆன்லைன்ல நாங்கள் ஆஸ் அ ஜாபாக செய்யக்கூடிய அந்த ஃபைவர் என்ற ஒரு பிளாட்ஃபார்ம் சம்பந்தமாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் எடுக்க தான் இந்த ஒர்க் ஷாப்புக்கு வந்து வந்திருக்கிறீங்க. ரைட், ஐடி என்பது எங்களுக்கு தெரியும், ஐடியும் இங்கிலீஷும் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போதைய லைஃப்ல வந்து ரெண்டும் இல்லாம எந்த ஒரு ஜாப் பொசிஷனா இருந்தாலும் சரி, அது என்னவா இருந்தாலும் சரி, பைனான்சியல் ரீதியான ஜாபாக இருந்தாலும் சரி, இ காமர்ஸ் ரீதியான ஜாபாக இருந்தாலும் சரி, எஜுகேஷன், ஈவன் ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொன்னாலும், ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு இந்த ஐடி அண்ட் இங்கிலீஷ் இந்த ரெண்டும் வந்து வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமாக வந்து இருக்கிறத நான் அதை சொல்லித்தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்குது என்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், இந்த ஐடி எடுத்துக்கொண்டா, இந்த ஐடி அப்படின்ற விஷயம் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது இன்ஃபர்மேஷனை வந்து எங்களுக்கு மத்தியில வந்து நாங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் செஞ்சு கொள்றதுக்காக, நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ற கொள்ளிக்கிறதுக்காக மோஸ்ட்லி நாங்க யூஸ் பண்றோம். அதே மாதிரி எங்களுக்கு தேவையான டே டு டே லைஃப்ல வரக்கூடிய விஷயங்களை வந்து குயிக்காக, ரைட், டைம் கன்சியூமை வந்து நாங்க மிச்சம் குறைச்சி குயிக்காக செஞ்சு கொள்றதுக்காக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் இந்த ஐடி அப்படின்னு சொல்றது. ரைட், உதாரணமா ஐடி எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொன்னா எல்லா இடத்துலயும் ஐடி இருக்குது. எல்லா இண்டஸ்ட்ரியிலையும், ஜாப் இண்டஸ்ட்ரி, என்ன இண்டஸ்ட்ரி எடுத்துக்கொண்டாலும் அங்க வந்து எல்லா இடத்துலயும் ஐடி என்ற ஒரு விஷயம் இருக்குது. கிளாஸ் ஆரம்பிச்சுட்டான்னு கேக்குறாங்க. ஓ எஸ், பேசுறது நான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி எல்லாரும் கேக்குதுன்னு சொல்லி. ஓகே, ரைட். அப்ப எல்லா இடத்துலயும் இருக்குது. அது ஹெல்த் கேராக இருக்கலாம், பைனான்சியல் அண்ட் பேங்கிங் செக்டராக இருக்கலாம், இ காமர்ஸ் செக்டராக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் செக்டராக இருக்கலாம், எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம், ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசமாக இருக்கலாம், டெலிகம்யூனிகேஷனா இருக்கலாம். எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் கூட ஐடி இல்லாத இண்டஸ்ட்ரி இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரியும் கிடையாது என்ற விஷயம் வந்து ரைட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், இப்ப நாங்க ஐடில என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, நாங்க என்ன படிக்க போறோம் என்றால், இப்ப இந்த ஒர்க் ஷாப்புக்கு வந்திருக்கிறீங்க, ஏதாவது ஒரு பெனிஃபிட் எடுத்துக்கொண்டுதான் நீங்க வெளியே போகணும். இந்த ஒர்க் ஷாப் 1 hour குறையலாம், கூடலாம், கொஞ்சம் குறையலாம், கொஞ்சம் கூடலாம், அது வந்து டைம் கன்சியூம் ஆகிறத பார்த்து நாங்க மேனேஜ் பண்ணுவோம். ரைட், ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்க என்ன செய்யணும், எடுத்துக்கொண்டுதான் நீங்க வெளியே போகணும் என்றதால சும்மா நார்மலி வந்து இப்ப வேர்ட் நாங்க ஐடின்னு சொல்லக்கொள்ள பேசிக் ஐடின்னு சொல்லி வரும்போது முதலாவது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஐசிடி, இன்னைக்கு நாங்க ஐடியை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம், இங்கிலீஷ் சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணுவோம், ஃபைவர் ஆன்லைன் லேர்ன் பண்ணக்கூடிய எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மோஸ்ட் இம்பார்ட்டன்டான லைஃப் கோல்ஸ் கொஞ்சம் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருங்க கடைசி வரைக்கும். சோ அதோட வந்து இந்த ஒர்க் ஷாப்புக்கான இ சர்டிபிகேட் எடுக்கிற மெத்தடையும் வந்து இந்த கிளாஸ்ல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரைட், ஓகே. இப்ப நீங்க ஐடி எடுத்துக்கொண்டீங்கன்னா பேசிக் ஐடின்னு சொல்லி வரும்போது முதலாவது மைக்ரோசாஃப்ட் அந்த ஆபீஸ், வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் இது மாதிரியான சாஃப்ட்வேர் படிப்பீங்க. அதே மாதிரி ஐடில வந்து இன்டர்நெட் என்ற ஒரு விஷயம், இமெயில் என்ற ஒரு விஷயம் படிப்பீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் வெப் டெவலப்மெண்ட், HTML, CSS அது மாதிரியான விஷயங்கள் படிப்பீங்க. இப்படி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இது மாதிரியான விஷயங்கள் தான் ஐடில ரிலேட்டடான. அதே மாதிரி மல்டிமீடியா, கிராபிக் டிசைன் என்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். சோ அந்த விஷயங்களை வந்து படிப்பீங்க. ரைட், பேசிக்காக ஐடி படிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவார். MS ஆபீஸ்ல இருந்து, அதாவது விண்டோஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பின்னால MS ஆபீஸ், வேர்ட் ஆയിരിக்கலாம், எக்ஸல் ஆയിരിக்கலாம், பவர் பாயிண்ட் ஆയിരിக்கலாம், இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் தான் கொஞ்சம் 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 அவர் அப்டேட் ஆகி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் என்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், உதாரணமா பாருங்க, நான் இந்த இடத்துல ஒரு கூகுள் ஷீட் ஓபன் பண்ணிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் எக்ஸல் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்துக்கு பதிலாக, எக்ஸல் என்ற ஒரு விஷயத்துக்கு பதிலாக வந்து கூகுள் தரப்பால, மைக்ரோசாஃப்ட் கம்பெனியால தரக்கூடிய எக்ஸல் என்றதை போல கூகுள் தரப்பால தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த கூகுள் ஷீட் என்ற ஒரு விஷயம் இருக்குது. சோ இது எந்த அளவுக்கு எங்களுக்கு பெனிஃபிட் சொல்லும் போது, நாங்க எக்ஸல நாங்க பெஸ்டாக மாஸ்டரிங், எக்ஸல்ல வந்து மாஸ்டரிங் ஆயினோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த கூகுள் ஷீட்டையும் ப்ராப்பரா யூஸ் பண்ணலாம். ரைட், கூகுள் ஷீட் எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் வெரி ப்ராப்பரா யூஸ் பண்ணலாம், வெரி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் என்ற ஒரு விஷயம். இதுல பெனிஃபிட் என்னன்னு சொன்னால், ஆன்லைன்ல நீங்க போன்ல இருந்தாலும் கூட உங்களுக்கு டேட்டாஸ் என்டர் பண்ணலாம். உதாரணமா நான் என்ன செய்யறேன், மந்த்லி கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து நான் என்டர் பண்ணி வரேன் அப்படின்னு சொன்னால், அது பிசில இருந்தாலும் சரி, லேப்டாப்ல இருந்தாலும் சரி, ஈவன் நான் டிராவல் பண்ணி கொண்டிருக்கேன், எனக்கு ஒரு பேமெண்ட் வருது, சோ அதை மார்க் பண்ணணும்னு சொன்னா நான் ஜஸ்ட் வந்து போன்ல போய் மார்க் பண்ணணும்னு சொன்னால் அது ஏன் இமெயில் ஐடியில இருக்கும். சோ எப்ப வேணும்னாலும் அதை பார்த்துக்கலாம், ரெக்கார்ட் அனுப்பலாம். அண்ட் தென் அதே மாதிரி இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணலாம். எனக்கு ஷேர் பண்ணலாம் எப்படின்னு சொன்னால், எடிட் பண்ணாம இருக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி போட்டு அவங்களுக்கு பாக்குறதுக்கு மட்டும் ஷேர் பண்ணலாம். அவங்க எவ்வளவு பேமெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்களோட டோட்டல் எவ்வளவு, சமரி ஒன்று நான் இந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். ரைட், மொத்தமா எவ்வளவு பேமெண்ட் பண்ணிருக்காங்க. ரைட், அந்த மாதிரியான விஷயங்கள், இப்படியான விஷயங்களை வந்து நாங்க டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம், ஐடிஐ யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் என்ற விஷயம் பார்த்தோம். ரைட், அதே மாதிரி டிஜிட்டல் ஸ்டடீஸ்ல ப்ரொவைட் பண்ணக்கூடிய கோர்சஸ்ல வந்து இந்த வேர்ட் ஆயிருக்கலாம், எக்ஸல் ஆயிருக்கலாம், பவர் பாயிண்ட் ஆயிருக்கலாம், எல்லாமே பேசிக் டு வெரி அட்வான்ஸான விஷயம் தான். சம்டைம் வந்து உங்களுக்கு வேர்ட்ல வந்து வேர்ட் தெரியுமா இருக்கலாம், ஆனால் எக்ஸலும் தெரியுமா இருக்கலாம்.
ஆனா வந்து உண்மையிலே ஸ்ரீலங்கன் பீப்பிள் எடுத்துக்கொண்டா எக்ஸல், நான் மெயினாக எக்ஸல்ல சொல்றேன். எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க எக்ஸல் எங்களுக்கு தெரியும், ரைட்? நினைக்கிறாங்க எக்ஸல்ல வந்து டைப் பண்ணி ஒரு டேபிள போட்டு அதை எடுக்கிறதான், பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறதான் எக்ஸல் நினைச்சு கொண்டிருக்கேன். இல்ல, எக்ஸல் அப்படின்னு சொல்றது வந்து அது பவர்ஃபுல்லான ஒரு டூல், மிச்சம் பவர்ஃபுல்லான ஒரு டூல். சோ எங்களுக்கு எக்கச்சக்கமான விஷயம் எல்லாம், எடுகேஷன் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், அதே மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் வந்து எக்ஸல். இன்னைக்கு எந்த கம்பெனியை போய் இது பாத்தீங்கன்னு சொன்னாலும் எக்ஸல் யூஸ் பண்ணாத கம்பெனி அங்க இருக்காது அப்படின்றது 100% ஷுவர், ரைட்? நீங்க எந்த ஒரு சாஃப்ட்வேர், கஸ்டமைஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் லாஸ்டா வந்து நிக்கிறது எதுக்குள்ளன்னு சொன்னால் எக்ஸல் என்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குல்ல, ரைட்? உங்களுக்கு எக்ஸல் தெரியும் அப்படின்னு சொன்னா அது ஒரு யூனிவர்சல் சாஃப்ட்வேர் என்றது உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு துபாய், அதே மாதிரி இது மாதிரியான கல்ஃப் கண்ட்ரீஸ்ல கூட உங்களுக்கு எக்கச்சக்கமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறது என்ற ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எக்ஸல்ல நீங்க மாஸ்டர் ஆயினீங்கன்னு சொன்னால் தாராளமா உங்களுக்கு என்ன செய்யலாம், அதாவது உங்களோட கான்பிடென்ட்டோட வந்து உங்களுக்கு ஜாப் இன்டர்வியூஸ் இருக்கலாம், எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய கான்பிடென்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேர்ட்ல எடுத்துக்கொண்டா, இப்ப நான் நார்மலி வந்து ரேண்டமா ஒரு பேராகிராஃப் எடுக்கிறேன், ஈக்குவல் கொடுத்து ரேண்ட் என்று டைப் பண்ணி பிரக்கெட்டை ஓபன் பண்ணி போட்டு 20,20 கொடுத்துட்டு பிரக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுக்குறேன். எனக்கு 20,20 வந்து அந்த பேராகிராஃப் வந்து நிறைய வந்திருக்குது. இதுல வந்து ஓகே, இதுல வந்து எனக்கு பேஜஸ் கொஞ்சம் வந்திருக்கு, ரைட்? இப்ப பேஜஸ் கொஞ்சம் வந்திருக்கு, 10 பேஜஸ் வந்திருக்கு, ரைட்? இதுல எனக்கு சிலவங்க வந்து இந்த விஷயத்துல கூட நான் சொல்ற வேற விஷயம் என்னன்னு சொன்னா, எங்கள்கிட்ட படிக்கிற விஷயங்கள் வந்து வெரி அட்வான்ஸான விஷயங்கள் அப்படின்றது தான் நாங்க சொல்ல வரேன், ரைட்? உதாரணமா நீங்க பேஜ் நம்பர் போட டிசைனுக்கு போயிட்டு நான் என்ன செய்யறேன், இதுல முதலாவது பேஜ் போர்டரை போட்டுக்கொள்ளேன் ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் எரிக்கணும்ன்றதுக்காக, ரைட்? நான் இதுல போயிட்டு வித்த வந்து கொஞ்சம் கூட்டி ஓகே கொடுக்குறேன், எனக்கு போர்டர் வந்து வந்திருக்கு, ரைட்? உதாரணமா எனக்கு முதலாவது பேஜ்ல நம்பர் இருக்க கூடாது, எனக்கு ரெண்டாவது பேஜ்ல தான் நம்பர் இருக்கணும்னு சொன்னாங்க, ரைட்? இந்த ரெண்டாவது பேஜ்ல தான் 1 2 3 ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால் பொதுவாக எப்படி நம்பர் போடுவோம், நாங்க பொதுவாக இன்சர்ட் டேபுக்கு போவோம், நல்ல கவனிங்க, இன்சர்ட் டேபுக்கு போவோம். அண்ட் தென் இதுல வந்து என்ன செய்வோம், பேஜ் நம்பர் அண்ட் ஆப்ஷன் உண்டு, பேஜ் நம்பர் போவோம், டாப் ஆஃப் த பேஜா பாட்டம் ஆஃப் த பேஜா, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நான் பார்ப்போம் இல்லையா, ரைட்? நான் பாட்டம் ஆஃப் த பேஜ் கொடுக்குறேன், இந்த ஸ்டைல் தான் எனக்கு தேவை. சோ இந்த பேஜ் நம்பருக்கு போயிட்டு பாட்டம் ஆஃப் த பேஜ் கொடுத்துட்டு இதை நான் கொடுக்குறேன். எல்லா இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்தா 1 2 3 4 5 6 சொல்லி வரக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட்? எனக்கு தேவை என்னன்னு சொன்னால் செகண்ட் பேஜ்ல இருந்து 1 2 3 தேவை என்று சொன்னால் என்ன செய்யலாம்? யாருக்காவது ஐடியா இருந்தா கொஞ்சம் குயிக்கா, நான் 2 செகண்ட் 3 செகண்ட் தரேன், யாருக்காவது ஐடியா இருந்தா குயிக்கா போடுங்க பாப்போம். இந்த பேஜ் நான் எடுத்திருக்கிறேன், இந்த செகண்ட் பேஜ்ல இருந்து தான் 1 2 3 வரணும். யாருக்காவது ஐடியா இருந்தா குயிக்கா சாட்ல போடுங்க பாப்போம். 7 மினிட் சொன்னா ஓகே, எஸ், ரைட்? வேற ஆன்சர்ஸ் ரேஞ்ச கொடுத்தானோ, வேற ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க இருந்தா, சிலவங்க அட்வான்ஸா படிச்சிருப்பீங்க, அப்படி தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. நான் ஒரு நாலேஜ் ஒன்று நீங்க எடுத்துட்டு போகணும்ன்றதுக்காக இந்த விஷயத்தை சொல்லி காட்டுறேன், ரைட்? நீங்க எக்ஸப் வந்து நீங்க அட்லீஸ்ட் ஒரு நாலேஜ், நான் எக்ஸல் சில விஷயங்கள் சொல்லுவேன், ரைட்? ரெக்கார்ட் போடுவேன், பேஜ், ரைட்? பேஜ் பிரேக், ரைட்? நாங்க ஈவன் ஓகே, நான் பேஜ் பிரேக் என்ற படிச்சாங்க நிறைய பேரும் இருப்பீங்க இந்த ஒர்க் ஷாப்ல, ரைட்? லே அவுட்டுக்கு போயிட்டு நான் என்ன செய்யறேன், இந்த செகண்ட் பேஜுடைய ஸ்டார்ட்ல வந்து என்ன செய்யறேன்னு சொன்னால் லே அவுட் போயிட்டு பிரேக் போயிட்டு இந்த நெக்ஸ்ட் பேஜ் என்ற விஷயத்தை கொடுக்குறேன், பிரேக் பண்றேன், பேஜ் நெக்ஸ்ட் பேஜ் பேஜ் பிரேக் ஒன்று பண்றேன், ரைட்? பிரேக் பண்ணாலும் கூட எனக்கு என்ன செய்யலன்னு சொன்னால் 1 என்றது வரல, ரைட்? ஈவன் நான் பேஜ் நம்பர்ல போயிட்டு ஃபார்மட் பேஜ் நம்பர் போயிட்டு ஸ்டார்ட் அட் கொடுத்து 1 கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். எனக்கு இப்பதான் எனக்கு என்ன 1 2 3 4 5 சொல்லி வருது. அப்ப எங்களுக்கு என்ன செய்யலாம், இதுல போயிட்டு நான் என்ன செய்யறேன், இதை டெலிட் பண்ணி போடுறேன், ரைட்? எல்லாம் டெலிட் ஆகுது, பாருங்க. இந்த இடத்துல வந்தால் இப்படி இருக்குது, எங்களுக்கு என்ன செய்யலாம், எல்லாம் டேட்டா இந்த இடத்துல ஆரம்பத்தில் எனக்கு நம்பரே இருக்க கூடாது என்று சொன்னால், ரைட்? எங்களுக்கு என்ன செய்யலாம், ரிமூவ் பேஜ் நம்பர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லா பேஜ்லயும் டேட் ஆகி போகும், ரைட்? இதுக்கு ஒரு ஆப்ஷன் என்னன்னு சொன்னால், நீங்க செக்ஷன் பிரேக் பண்றத மாதிரி, அதாவது இந்த இடத்துல செக்ஷன் 2 செக்ஷன் பிரேக் பண்றத மாதிரி, பேஜ் பிரேக் எல்லாம் செக்ஷன் பிரேக் பண்றத மாதிரி பண்ணின கையோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் ஹெடர் அண்ட் ஃபூட்டருக்கு போயிட்டு இதுல லிங்க் டு ப்ரீவியஸ் ஆப்ஷன் லிங்க் டு ப்ரீவியஸ், ரைட்? இதை நீங்க அன்டிக் பண்ணி விடணும், இது டிக்ல இருக்கும், அன்டிக் பண்ணி விடணும். இப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம், நேரடியா போயிட்டு நான் பேஜ் நம்பருக்கு போயிட்டு பாட்டம் ஆஃப் த பேஜ் கொடுக்குறீங்க, 1 2 3 4 கொடுக்குறீங்க. இப்ப கணக்கா உங்களுக்கு என்ன செய்யும், 1 2 3 4 சொல்லி வரும். உங்களுக்கு இதுல தேவைன்னு சொன்னா வேற நம்பர் ஆட் பண்ணலாம், ஏன்னா இது வந்து செக்ஷன் 1, ரைட்? இது வந்து செக்ஷன் 2, செக்ஷன் 1 செக்ஷன் 2. சோ ஒவ்வொரு செக்ஷனுக்கும் வித்தியாசமான நம்பரிங் ஃபார்மட் உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் போட்டுக்கொள்ளலாம், ரைட்? கண்ட்ரோல் என் கொடுத்து நான் புதிய டாக்குமெண்ட் எடுக்கிறேன், கவனிங்க. இப்ப நாங்க லைன் ஒன்று போடணும்னு சொன்னா சில ஷேப்பை போட்டு கொண்டு தடமாறு, ரைட்? நான் என்ன செய்யலாம்னு சொன்னா இப்படி போட்டு நான் ரைட் இதுல போட்டு நீங்க ரைட் இப்படி உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் டேஷ் 3 போட்டுட்டு என்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு லைன் ஒன்று வரும். அதே மாதிரி ஈக்குவல் இருக்குதானே, ஈக்குவல் நீங்க 3 தடவை போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னா டபுள் லைன் வரும், டபுள் லைன். இப்படி உங்களுக்கு என்ன செய்யலாம், உதாரணமா ஹேஷ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி நிறைய ஷார்ட் கட் ஈஸியான மெத்தட்ஸ் நிறைய இருக்குது, ரைட்?
இங்க பாருங்க டிபிள் லைன் வரணும்னு சொன்னால் இப்படி நிறைய எங்க நாங்க ஒரு பேராகிராஃப்ல டைப் பண்ணி கொண்டு போறோம்னு சொன்னால் அதுக்கு கீழே ஒரு லைன் வரணும். பொதுவா நாங்க என்ன செய்யறது ஒரு ஷேப் கொண்டு வர இன்சர்ட் டாப் போயிட்டு ஷேப்ஸ்க்கு போயிட்டு இந்த ஷேப் கொண்டு வந்து கீழே ட்ரா பண்ணி கொண்டு இருப்போம் ரைட். இப்படி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, அதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சோ நீங்க வந்ததுக்கு அந்த பேஜ் நம்பர் அண்ட் தென் அதே மாதிரி இந்த லைன் போடுற விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் மல்டிபிள் செலக்ஷன் இப்படி எக்கச்சக்கமான விஷயம். குயிக் இந்த இன்சர்ட் டாப்ல இருக்கக்கூடிய குயிக் பார்ட்ஸ் அண்ட் ஏரியா இது வந்து வெரி வெரி பெனிஃபிட்டான ஒரு ஏரியா. இதை கொஞ்சம் நீங்க தேடி பாருங்க ரைட். அதே மாதிரி ஆட்டோ கரெக்ஷன் ஏரியா, உதாரணமா நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க, ஒவ்வொரு நாளும் ஒரே டாக்குமெண்ட் தான் டைப் பண்றீங்க, அதுல சில விஷயங்கள் மட்டும் தான் மாத்தணும் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம், குயிக் பார்ட்ஸ்ல ஆட் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லன்னு சொன்னால் ஆட்டோ கரெக்ஷன்ல ஆட் பண்ணி கொள்ளலாம். நீங்க ஜஸ்ட் பேங்க் அண்ட் வேர்ட் நீங்க உதாரணமா நான் இந்த இடத்துல பேங்க் டைப் பண்ண பாருங்க, நான் BANK ன்னு சொல்லி டைப் பண்ணி போட்டு என்டர் கொடுக்குறேன் ரைட். இப்படி எனக்கு ஒண்ணுமே வருது இல்ல ரைட். உதாரணம் எனக்கு ஒரு டேட்டாஸ் நிறைய டேட்டாஸ் வரணும்னு சொன்னா பேங்க் டைப் பண்ண பெரிய பேராகிராஃபே வரணும்னு சொன்னால் எனக்கு இந்த பேங்க் அண்ட் வேர்டுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் பெரிய பேராகிராஃப் அல்லது ஒரு லெட்டர் ஒன்று எனக்கு என்ன செய்யலாம் கொடுக்கலாம். எப்ப நான் பேங்க் டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேனோ அப்போ வந்து என்ன செய்யும் ஃபுல் பேராகிராஃப் வரும். உதாரணம் அந்த பாருங்க ரைட். இப்போ நான் என்ன செஞ்சேன் பேங்க் டைப் பண்ணி என்டர் கொடுத்த உடனே எனக்கு என்ன நடந்தது ஃபுல் அந்த லெட்டரும் வந்து இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியும் எனக்கு ஜஸ்ட் வந்து சேஞ்சஸ் பண்ணி நான் சப்மிட் பண்ணதா இருக்குது. இது வந்து குயிக்கா செய்யக்கூடிய விஷயங்கள், ஈஸியாக்க விஷயங்கள். இதுல நீங்க ஃபைலுக்கு போயிட்டு ஆப்ஷன்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் இதுல இருக்கும் ப்ரூஃப் இன் ஏரியா. ப்ரூஃப் இனுக்கு போனீங்கன்னு சொன்னா இது ஆட்டோ கரெக்ஷன் செய்யும். இந்த ஆட்டோ கரெக்ஷன் ஏரியால தான் ரிப்ளேஸ் பண்ண வேண்டிய வேர்ட். உதாரணமா பேங்க் நான் டைப் பண்ணி இந்த பேங்க் டைப் பண்ணி போட்டு அந்த லெட்டருக்கு தான் இந்த லெட்டர் இங்க காப்பி பண்ணி கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுவோம். இல்லாட்டி அங்க செலக்ட் பண்ணிட்டு வந்தா ஆட்டோ இங்க செலக்ட் ஆயிருக்கும். அதுக்கு நான் நீங்க ஓகே கொடுத்து அதை செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்கள் வந்து எக்கச்சக்கமான விஷயம் ரைட். நீங்க அட்வான்ஸ் லெவல்ல படிக்கிறேன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் இப்படி வேர்ட்ல வந்து படிச்சு கொள்ள இயலும் என்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஜிட்டல் ஸ்டடிஸ் இன்ஸ்டிடியூட் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வெரி அட்வான்ஸா பேசிக்ல இருந்தே பேசக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட். அடுத்தது எக்ஸல் எடுத்துக்கொண்டா நான் ஆரம்பத்தில் சொன்னேன் எக்ஸல் என்று சொல்றது யூனிவர்சல் சாஃப்ட்வேர். நீங்க எக்ஸல்ல மாஸ்டர் ஆயினீங்கன்னு சொன்னா ஜப்புக்கு போறதுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஈவன் நீங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஃபைவர் நீங்க பார்க்க போறீங்க, அடுத்ததா இங்கிலீஷ்க்கு அடுத்து நீங்க ஃபைவருடைய சப்ஜெக்ட் பார்க்க போறீங்க. சோ அதுல கூட நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் ஃபைவர்ல கூட இந்த எக்ஸலை வச்சு நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சோ அந்த விஷயத்தை நீங்க என்ன பொசிஷன், நீங்க என்ன ஸ்டடி ஆர்ட்ஸ் காமர்ஸா நீங்க அக்கௌண்டன்ட் பிரச்சனையே இல்ல ரைட். அக்கௌண்டன்ட் கூட இந்த எக்ஸல் இல்லாம அக்கௌண்டிங் வேலை செய்ய இயலாது ரைட். அதை நல்லா கன்சிடர் பண்ணிக்கொள்ளுங்க ரைட். அக்கௌண்டன்ட் கூட இந்த எக்ஸலை படிச்சு தான் ஆகணும். சோ அதனால வந்து என்ன இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் கூட உங்களுக்கு எக்ஸல் இல்லாம ஒர்க் பண்றதுன்றது கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் என்றது ஞாபகம். ஐடி மிக முக்கியம், அதுலயும் எக்ஸல் என்ற ஒரு சாஃப்ட்வேர் தான் ரைட். மிச்சம் பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேர். இதுல மேக்ரோஸ் என்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அது நீங்க என்ன விஷயம் நீங்க போடுறதா இருந்தாலும் உங்களோட வேலை ஈஸி ஆகுது. உதாரணமா இது வந்து நான் ஒரு ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான ஒரு இது உண்டு டெம்ப்ளேட் எல்லா கிளாஸுக்கும் படிச்சு கொடுக்குற விஷயம் ரைட். உதாரணமா வந்து பாருங்க டேஷ்போர்டுக்குள்ள பர்ச்சேஸ் என்ன ஷீட் பண்ணணும், பர்ச்சேஸ் கிளிக் பண்ணலாம். அதே மாதிரி சேல்ஸ் என்ன ஷீட் பண்ணணும், சேல்ஸ் கிளிக் பண்ணலாம். இப்படி பாருங்க பாம். இதுல உதாரணமா மவுஸ் இந்த ஸ்டாக் நான் செக் பண்ணணும்னு சொன்னா CPU எத்தனை இருக்கு லாஸ்ட் சொன்னா 100 என்றது இந்த இடத்துல காட்டு அவைலபிலிட்டி காட்டுது. உதாரணமா கீபோர்டு எத்தனை இருக்குன்னு சொன்னா எனக்கு அந்த அவைலபிலிட்டி எனக்கு என்ன செய்து காட்டுது. உதாரணமா நான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னா இந்த இடத்துல என்ன ஐட்டம் என்றதை நான் கிளிக் பண்ணி போறேன். மவுஸ் நான் பர்ச்சேஸ் பண்ண போறேன், குவான்டிட்டி ஒரு 100 மவுஸ் பர்ச்சேஸ் பண்ண போறேன்னு சொன்னா உதாரணமா இந்த இடத்துல எத்தனை மவுஸ் இருக்குன்னு சொல்லி பாத்துட்டு வரும். 1900 மவுஸ் இருக்கு. நான் 100 மவுஸை வந்து என்ன செய்ய போறேன், பர்ச்சேஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நான் பர்ச்சேஸ் கிளிக் பண்ணேன்னு சொன்னா பர்ச்சேஸ் ஷீட்ல வந்து இந்த டேட்டாஸ் வந்து சேவாமி மேக்ரோஸ் ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய விஷயம் பாருங்க. 1900 இருந்த மவுஸ் வந்து 2000 மாறி இப்படி எக்ஸலை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு செஞ்சு கொள்ளலும் என்ற விஷயம் வந்து அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா எக்ஸல் நாங்க நினைக்கிறோம் எங்களுக்கு எல்லாம் எக்ஸல்ல தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிக் நாலேஜ் இருக்கு நினைக்கிறேன். உண்மையிலே பேசிக் நாலேஜ் கூட இல்ல நிறைய பேருக்கு எக்ஸல்ல. சும்மா இப்ப உதாரணமா எக்ஸல்ல ஷீட் ஒன்று எடுத்து நாங்க நேம் சொல்லி டைப் பண்ணி போட்டு அட்ரஸ் டைப் பண்ணி போட்டு ரைட். நாங்க சும்மா நேம் அட்ரஸ் டைப் பண்ணி PDF எடுத்து கொடுக்கறதா எக்ஸல். அதை தாண்டி நிறைய விஷயங்களுக்கு என்ன செய்யலாம் ஆட்டோமேஷன் விஷயங்கள். உதாரணமா நீங்க இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் போட போறீங்கன்னு சொன்னால் அவங்களோட டேட்டாஸ் மட்டும் உதாரணமா ஆர்கனைசேஷன் ரன் பண்றீங்க அப்படின்னு சொன்னா இன்ஸ்டிடியூட் ரன் பண்ணி அவங்களோட பேமெண்ட் டீடைல்ஸ் அவங்களுக்கு செப்பரேட்டான பேமெண்ட் டீடைல்ஸ் பேலன்ஸ் இருக்குது. சோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட நம்பருக்கு வேற செப்பரேட்டான நம்பர் போட்டு நீங்க ஒவ்வொருத்தருக்கா போய் மெசேஜ் போட வேண்டிய அவசியம் இல்ல. எக்ஸல் அதை மேனேஜ் பண்ணி போட்டு நீங்க CRM ஆட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட டீடைல்ஸ் போகக்கூடிய மாதிரி செய்யலாம். இது வந்து ஐடி இண்டஸ்ட்ரி ரைட். இவங்களோட வேலையை நாங்க 2-3 நாள் உட்கார்ந்து செய்ய வேண்டிய வேலையை ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல ஜஸ்ட் வந்து 5 மினிட்ஸ்ல முடிக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் இந்த ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி இதை நாங்க படிக்கணும் ரைட். படிக்காம எங்களுக்கு என்ன செய்யலாம் சொன்னா செய்ய இயலாது. நிறைய விஷயம் எக்கச்சக்கமான விஷயம் சும்மா சாம்பிளுக்கு தான் இந்த எக்ஸல்ல காட்டுனேன். அதே மாதிரி இன்னொரு ஃபைல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஃபைல்ல உதாரணமா ஏதாவது பேரை உதாரணமா டேவிட் என்ற பேரை சர்ச் பண்ணி எடுக்கணும்னு சொன்னா டேவிட் இந்த சர்ச் பண்ணும்போது சர்ச் பண்ணி வருது ரைட். உதாரணமா யாராவது ஸ்டூடெண்ட் பேரை சர்ச் பண்ணி எடுக்கும். இப்படி நிறைய சர்ச்சிங் ஆப்ஷன்ஸ், நிறைய ஃபில்டரிங் ஆப்ஷன்ஸ், டேபிள்ஸ் ஆப்ஷன், நான் VLOOKUP சொல்லுவேன், ரிப்போர்ட்டிங் எடுக்கிறது, இன்வாய்சிங் செய்யறது, அதே மாதிரி ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் ஆயிருக்கலாம், அட்டெண்டன்ஸ் ஆயிருக்கலாம். இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து எக்ஸல்ல வந்து எங்க கோர்ஸ்ல வந்து
பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல மேக்ரோஸ் வந்து ஆக விசேஷமான ஒரு விஷயம். அதே மாதிரி நான் கிராபிக் டிசைன் பக்கம் மல்டிமீடியா பக்கம் போனீங்கன்னு சொன்னால் நீங்க போட்டோஷாப் படிப்பீங்க, கேன்வா இது மாதிரியான விஷயங்கள் வந்து படிச்சு கொள்வீங்க என்றதை வச்சுக்கொள்ளுங்க. ரைட், அடுத்ததா வந்து நாங்க இங்கிலீஷ் எங்களோட கோர்ஸ்ல டுவல் டிப்ளமா என்ற கோர்ஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒர்க் ஷாப் தான் இது. இங்கிலீஷ் சம்பந்தமா இப்ப ஐடி சம்பந்தமான ஒரு ஐடியா ஒன்று நீங்க எடுத்திருப்பீங்க. சோ அடுத்தது வந்து இங்கிலீஷ் சம்பந்தமான ஒரு ஐடியா, இங்கிலீஷ் லெக்சர்ஸ் எப்படி இருக்க போது அந்த மாதிரியான ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்வோம் நாங்க. ரைட், இதுல ஓகே ஓகே அப்துல் ரஹ்மான் சார், உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா உங்களோட இங்கிலீஷ் லெக்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி? ஓகே ஃபைன். am I audible? கேக்குதா? am I visible, audible and audible? am I visible and audible, Mr. Mufas? Yes. Okay, right. Assalamu alaikum, good evening. டிஜிட்டல் ஸ்டடீஸோட நீங்க கனெக்ட் ஆக போறீங்க. நேரத்தோட ஐடி இண்டஸ்ட்ரியை பத்தி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சிது. நீங்க ஃபைவரை பத்தி படிக்க வந்துக்கிறீங்க. ஐடி ஃபைவர் இதில் பத்தி பேசுறதுக்கு முன்னால இங்கிலீஷை பத்தியும் பேசுங்கன்னு சொல்லி அப்புறம் சார் இங்கிலீஷை பத்தியும் கொஞ்சம் பேசுங்க. எப்படி படிக்க போறீங்க, என்ன மாதிரியான விஷயங்களை டீச் பண்ண போறீங்க, என்ன மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ண போறீங்க சார் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டைம் தந்துக்கிறேன். அப்ப இங்கிலீஷ்ல இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது நான் பேச வேண்டிய தேவை ஒரு நாள் எங்கேயும் வந்ததில்லை. உங்க எல்லாருக்கும் இங்கிலீஷ்ல இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்றது நல்லாவே தெரியும். ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணணும், ஃபைவர் என்ன எவ்வளவு முக்கியம், ஐடி எவ்வளவு முக்கியம், எங்களை வேலை எவ்வளவு லேஸ் ஆகி கொள்ளையிலும் மிஸ்டர் மபாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அப்ப அதே மாதிரி இங்கிலீஷும் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயம் வந்து இல்லை. உங்க எல்லாருக்கும் தெரியும் ஏ லெவலை தாண்டிட்டா, ஓ லெவல் முடிஞ்சு ஏ லெவலை தாண்டிட்டா அதனால படிக்கிறதுக்கு என்ன ஸ்ட்ரீமை நீங்க செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லாட்டி அதை தாண்டி அதுக்கு பிறகு ஏதாவது ஒன்று படிக்கணும்னு யோசிச்சாலும் சரி, என்ன முக்கியமா கட்டாயமா இங்கிலீஷ். இங்கிலீஷ் இல்லாம ஒன்றையுமே என்ன செஞ்சு கொள்ளலாம். அதை ஏர்ன் பண்ற விஷயம் நான் அதை திரும்ப சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை ஒன்றே இல்லை. உங்களுக்கு என்ன செய்யலாம், இங்கிலீஷ் இல்லாம எதையும் செஞ்சு கொள்ளலாம். சோ நாங்க இப்ப இதுல நீங்க செலா கழிப்பீங்க, இங்கிலீஷ்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து வந்தாக்கள், இங்கிலீஷ் நாலேஜோட இந்த ஐடியும் ஃபைவரையும் படிக்கணும்னு சொல்லி வந்தாக்களும் இருக்கீங்க. இல்ல இங்கிலீஷ் நாலேஜும் இல்ல, கஷ்டமான லெவலில் இருக்கிறீங்க, இங்கிலீஷும் படிக்க வேணும், அதையும் பேசிக் இன்னும் படிக்க வேணும்ன்ற ஒரு ஐடியாவோட இருக்கீங்க. சோ இங்கிலீஷை நாங்க எப்படி டீச் பண்ண போறோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு உங்க எல்லாரும் அனலைஸ் பண்ண போறோம். உங்களோட லெவல் என்ன, உங்களோட லெவலுக்கு ஏத்த மாதிரியான ஒரு முடிவுல தான் என்ன செய்ய போறோம்டா டீச் பண்ண போறோம். எல்லாருக்கும் ஸ்கூல்ல கொடுக்குற மாதிரி ஒரே அந்த கோகட்ட தைலியன்னு சொல்லி சொல்லுவாங்க, சித்தாலேப்பன்னு சொல்லி, பல்வலியா சித்தாலேப்ப அசமோதகம், ஒத்துலவலியா சித்தாலே பசமோதகம், இது மாதிரி அந்த சொல்லுவாங்க கொண்டிதான். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அது இல்லைங்க. உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா என்ன வேணுமோ அதை தான் என்ன செய்யும் தரப்போறோம். டிஜிட்டல் ஸ்டடீஸ்ல அதுவும் இங்கிலீஷ்ல நான் டீச் பண்ண போக்கல, உங்களுக்கு கட்டாயம் உங்களோட தேவைக்கு ஏத்த மாதிரியான ஒரு முடிவுலாக தான் இங்கிலீஷ் இருக்க போகுது. பேசிக்ல இருந்து போகும், ஆனா பேசிக்ல இருந்து போற மாதிரி விளங்காது. உதாரணத்துக்கு இங்கிலீஷ்ல அல்பபெட் லெட்டர்ஸ்ல இருந்து போறேன்னு வச்சுக்கோங்களே. அப்ப அல்பபெட் லெட்டர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், பெரும்பாலும் இங்க இருக்கிற எல்லாருக்குமே அல்பபெட் லெட்டர்ஸ் தெரியும். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, அல்பபெட் லெட்டர்ஸ்ல வவல்ஸ் என்ன, கன்சனன்ஸ் என்ன பிரிச்சு, வவல்ஸோட முக்கியத்துவம் என்ன, கன்சனன்ஸ்னா என்ன, வவல்ஸ்னா என்ன, அதால வர வித்தியாசங்கள் என்ன, இதுகள் எல்லாத்தையும் சேர்த்து படிக்க போறீங்க. அப்ப இங்கிலீஷ்ல லெட்டர்ஸ்ல இருந்து பேசிக்ல இருந்து தான் என்ன செய்ய போறீங்க, டிப்ளமா இங்கிலீஷ் டிப்ளமா கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணி கொடுக்க போறீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன், சில விஷயங்களை ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஒயிட் போர்டு ஷேர் பண்ணி எழுதி விளங்கப்படுத்தணும்னு நினைச்சேன். பட் நான் நினைக்கிறேன் இப்ப இருக்கிற டைமுக்கு இந்த சில விஷயங்களை நான் சொல்லி முடிக்கிறது நல்லன்னு சொல்லி நான் உங்ககிட்ட இன்டராக்ஷனை கொஞ்சம் கூட்டிக்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் நிறைய இடங்கள் கேட்ட கேள்விதான் இது. ஒருத்தர் சொல்றாரு, அவர் பேச போக்குல சொல்றாரு, ஐ ஆம் லிவிங் இன் கேண்டின்னு சொல்லி, சரி ஐ ஆம் லிவிங் இன் கேண்டின்னு சொல்றாரு. இந்த சென்டென்ஸ் சரியா இல்லையா எனக்கு சொல்லலாமா? All of you can turn on your mic so you can use your chat box. சிலாக்கள் சொல்றாங்க ரைட்னு சொல்லி, சிலாக்கள் சொல்றாங்க ரோங்னு சொல்லி. அப்ப பிரச்சனை வந்து சரின்னு வருது, பிள்ளையானு வருது, நிறைய மெசேஜஸ் வருது. ஐ ஆம் லிவிங் இன் கேண்டின்னு சொல்றது வந்து சரியா பிள்ளையான்னு கேட்டா அதுல ஒரு கன்ஃபியூஷன் வருது. இப்ப நாம ஸ்கூல்ஸ்ல படிச்ச சிஸ்டத்துக்கும் வெளியே டிப்ளமா ஒன்று படிக்கிறதுக்கும் வித்தியாசம் பண்ணிக்கணுமே. ஸ்கூல்ல படிச்ச அதே மெத்தட்ல அதே போக்குல படிச்சா அதே லெவல்ல தானே இப்ப எப்படி இருக்கிறோம் அதே மாதிரி தான் இருக்க போறோம். இல்ல வித்தியாசம் ஒன்று வேணும். அப்படி வித்தியாசம் ஒன்று இருந்தாதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளங்கும், இங்கிலீஷ் சரியா பிடிபடும். சோ அந்த வித்தியாசத்தை விளங்கப்படுத்துற அளவுக்கு டீச் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். சோ ஐ எம் லிவிங் இன் கேண்டின்னு சொல்றது இல்ல, சிலாக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, மெசேஜ் போடுறாங்க, சார் இந்த ஃபார்மேட் தான் சரின்னு சொல்லி ஐ எம் லிவ் இன் கேண்டின்னு சொல்லி. ஐ எம் லிவ் இன் கேண்டின்றது பிள்ளை. நான் டென்சஸ் படிச்சு தர போகல இந்த விஷயங்களை நிறைய பேசும். ரைட், சிம்பிள் பிரசன்ட் யூசஸ் என்ன, சிம்பிள் பிரசன்ஸ் எந்த மாதிரியான இடத்துல பாவிக்கிறேன் எல்லாரும் படிச்சு தர போகல என்ன சொல்லுவாங்க, எப்படி படிச்சு தருவாங்க. ரைட், இன்றைக்கு படிக்க போறது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஃபர்ஸ்ட்டுக்கு ஐவியூ தே வந்தா இது வரும், ஹி ஷி இட் வந்தா இது வரும். இப்படி சில ரூல்ஸை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதா. இந்த ரூல்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதால என்ன செய்யலாம், இங்கிலீஷ் உங்களுக்கு பேசுற அளவுக்கு இல்லாட்டி அப்ளை பண்ற அளவுக்கு கொண்டு வரலாம். ஜஸ்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் பட் யூ கான்ட் ஸ்பீக் ஆர் ரைட். அந்த ஸ்டேஜுக்கு என்ன செய்யலாம் போகலாம். சோ நாங்க எப்படி கொண்டு போவோம்னு சொன்னா, ஒரு டென்ஸ் படிச்சா அந்த டென்ஸ் ரூல்ஸ் என்ன, அந்த டென்ஸ் ரூல்ஸ் அப்ளை பண்ற அப்ளிகேஷன்ஸ் எப்படி. உங்களுக்கு இப்ப இப்படி சொல்லுங்க, உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு மருந்து ஒன்று தந்திக்கிறேன், ரைட், அந்த மருந்தை பாவிக்கணும்னு சொல்லிக்கிறேன். ஆனா அந்த மருந்தை எந்த டைம்ல பாவிக்கணும், எப்படி பாவிக்கணும்னு சொல்லி அந்த மருந்தை ஷேக் வெல், அந்த ஒரு ஜோக் கொண்டு தெரியும், ஷேக் வெல் பிஃபோர் யூசிங் சொல்லி.
அப்ப மருந்த குடிச்சிட்டு ஷேக் பண்ண கொஞ்சம் குதிச்சிட்டு துள்ளி குதிச்சு ஷேக் ஆகிரும் நினைக்கிறாக்கள் மீக்கிறேன் அப்படி ஒரு கதை மீதான் அது ஜஸ்ட் ஜோக் உங்களுக்கு அதுல பத்தி அது ஜோக்காவே நல்லா தெளிவா விளங்க வைக்கும். அதையும் தாண்டி அப்ப இந்த விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல ஒரு சிக்கல் ஒன்று தான். ஒரு இப்ப இங்கிலீஷ படிக்கிறேன்னு சொன்னா 4 கிரைட்டீரியா அவ கட்டாயம் படிக்கணும். ஒருத்தர் கட்டாயம் லிசன் பண்ண வேணும். இங்கிலீஷ லிசனிங்க படிக்க வேணும். அதே மாதிரி ஸ்பீக்கிங்க படிக்க வேணும். எப்படி பேசுறேன் அதே மாதிரி ரீடிங் படிக்க வேணும். ஒரு கண்டென்ட் ஒன்றுல இருந்து ஒரு பேராகிராஃப் ஒன்றுல இருந்து எப்படி எனக்கு அந்த பேராகிராஃப்ல என்ன சொல்லிக்குது எது முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுல எப்படி விளங்கி போறேன் அதை வச்சு இன்னொரு அதை சமரைஸ் பண்றபடி அதை ஷார்ட் பண்ணி இவ்வளவுதான் சொல்லிக்குது இவ்வளவுதான் இந்த பேராகிராஃப்ல இவ்வளவுதான் இருக்குது என்று ஷார்ட் பண்ணி வரபடி. அப்ப ரீடிங் முக்கியம். இதே மாதிரி லிசனிங் ரீடிங் ரைட்டிங் அந்த ரைட்டிங் வரப்போக்கல நிறைய விஷயங்கள் வரும். ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறபடி ஃபார்மல் லெட்டர் ஒன்று எழுதுறபடி இன்ஃபார்மல் லெட்டர் ஒன்று அதே மாதிரி சே உண்டு. இப்ப நீங்க ஃபைவர்ல சரி ஐடில சரி சில பேராகிராஃப்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டி வந்தால் உங்களோட ப்ராடக்ட்டை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுக்க வேண்டி வந்தால் அதை எப்படி கொடுக்குறேன். சோ இதெல்லாம் இந்த 3 உங்களுக்கு படிச்சு தர போற அந்த 3 சப்ஜெக்ட்ஸும் இன்டர்கனெக்டடான சப்ஜெக்ட்ஸ். உங்களுக்கு இங்கிலீஷ் எப்படி முக்கியமோ உங்களுக்கு ஐடி எவ்வளவு தேவைப்படுதோ அதே மாதிரி இங்கிலீஷும் தேவைப்படும். ஃபைவர்ல நீங்க மேலுக்கு போகணும்டா கட்டாயம் இங்கிலீஷும் தேவைப்படும். சரி ஃபாரின் கஸ்டமர்ஸோட நீங்க மேனேஜ் பண்ண வேண்டிய மேல போகல அதுவும் இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். ஸ்பீக்கிங் எல்லாம் தேவைப்படும். லிசனிங் எல்லாம் கூட தேவைப்படும். சோ ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் இந்த 4 சேர்த்து எக்ஸ்ட்ரா இன்னொன்று ஒகேபுலரிஸ். அவர்தான் இங்கிலீஷ்ல டயர்ஸ் மாதிரி. இங்கிலீஷ்ல ஒரு வெஹிக்கல் வந்து டயர் இல்ல கஷ்டப்படுவீங்க தள்ளுறதுக்கு உங்களுக்கு விளங்கும். ஆனா ஒன்று செஞ்சு கொள்ளலாம் திரும்ப பேசி கொள்ளலாம். வாயில வார்த்தைகள் சில டைம்ல சொற்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள ஒகேபுலரி இல்ல. சோ எல்லா விதமான மசாலாக்களையும் சேர்த்து தான் என்ன செய்யணும் ஒரு ருசியான சாப்பாடு கிடைக்கும். அந்த ருசியான சாப்பாடு அது தாரத்தை நாங்க ரெடி ஆகிறோம். சோ டிஜிட்டல் ஸ்டடீஸ் இங்கிலீஷ் நான் டீச் பண்றதுல டிஜிட்டல் ஸ்டடீஸோட சேர்ந்து இங்கிலீஷ் நான் டீச் பண்றதுல மிச்சம் சந்தோஷப்படுறேன். உங்க எல்லாரையும் ஒரு அடுத்த நெக்ஸ்ட் லெவல் நீங்க ஈக்கிற லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கான மேக்ஸிமம் சப்போர்ட் எனி டைம் உங்களோட சேர்ந்து டிஜிட்டல் ஸ்டடீஸோட சேர்ந்து தருவோம். அதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். சோ எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. இதுக்கு மேக்ஸிமமான பிரயோஜனத்தை அப்படின்னு சொன்னா இது கம்பைன் கோர்ஸ் ரைட் ஐடி ஃபைவர் இங்கிலீஷ் கம்பைன் கோர்ஸ் பெருமதியான கோர்ஸ் இருக்கும். நீங்க ஜாயின் ஆகுங்க அதோட அப்படின்னு சொல்லி கேட்டு நான் இதை நிப்பாட்டிக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. ஓகே தேங்க்யூ மிஸ்டர் அப்துல் சார். அப்துல் சார் இங்கிலீஷ் கோர்ஸ் சம்பந்தமான டீடைல்ஸ் வந்து நீங்க கேட்டிருந்தீங்க. உண்மையிலே அவர் வந்து IELTS உங்களுக்கு தெரியும் ஃபாரின் கண்ட்ரிஸ் அதாவது யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு போறதா இருந்தால் IELTS எக்ஸாம் ஒன்று எழுதணும் என்ற விஷயம் வந்து மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். ஸோ அந்த ஒரு IELTS எக்ஸாமுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெயினர் தான் அவர். ஸோ இங்கிலீஷ்ல வெல் எக்ஸலண்டான ஒரு சார் உண்டு. ஸோ உங்களுக்கு அவர்கிட்ட இங்கிலீஷ் படிக்கலாம். அடுத்து வந்து நாங்கள் ஃபைவர் சம்பந்தமான இன்ட்ரடக்ஷன் ஒன்று பார்ப்போம் சார். Yes, okay. Yeah, okay. You can share. ஓகே இந்த அமௌண்ட் அதே சேம் டைம் இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு விசிபிள் ஆகும் சொல்லி நான் திங்க் பண்றேன். ஸோ இந்த செக்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார் விசிபிள். ஓகே யா ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த டிஜிட்டல் ஸ்டடீஸுக்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து நான் வெல்கம் பண்ணிக்கொள்றேன். ஸோ எங்கட இந்த கோர்ஸ்ல வந்து எந்த அளவுக்கு நீங்க ஜாப் எடுக்கிறதுக்கு உங்களோட ஐடி அதே சேம் டைம் இந்த டிப்ளமா உங்களுக்கு இம்பார்ட்டன்டோ அதே மாதிரி தான் நீங்க படிக்கிற டைம்ல ஒரு பார்ட் டைம் இன்கம் ஏன் பண்ணணும் என்று சொல்லி என்ன சஜஷன். சோ நான் வந்து இந்த ஃபீல்டுல 18 வயசுலேயே நான் இந்த ஃபீல்டு வந்து வந்துட்டேன். சோ ஜஸ்ட் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ். சோ ஓகே சோ நான் வந்து இந்த ஃபீல்டு 18 வயசுல என்ன செஞ்சுட்டேன் இந்த ஃபீல்டு நான் வந்து என்டர் ஆகிட்டேன். சோ அந்த டைம்ல நான் படிச்சு கொண்டு தான் இருந்தேன். தனியா வந்து நான் எஜுகேஷனுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் செலுத்தல. அதே சேம் டைம் நான் தனியா வந்து என்ன செய்யல இந்த ஆன்லைன் ஏர்னிங்ஸ்க்கு வந்து என்ன செய்யல நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் செலுத்தேன். சோ உங்களுக்கு கிடைச்சிருக்க ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டான ஒரு சந்தர்ப்பம் இந்த டிஜிட்டல் ஸ்டடீஸ்ல நீங்க டபுள் டிப்ளோமா படிக்கிறதோட இந்த ஃபைவரை நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா ஃப்ரீயாவே நீங்க லேர்ன் பண்ணி கொள்வீங்க. சோ ஓகே இப்ப இந்த ஃபைவரை பத்தி என்ன சொல்லி சொன்னா என்ன இந்த ஃபைவர்ல எப்படி நம்ம ஏர்ன் பண்ணலாம் இந்த ஃபைவர்ல ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி சொன்னா நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நிறைய டவுட் வந்து உங்களுக்கு இருக்கு. சோ நான் வந்து ஓவராலா வந்து உங்களுக்கு நார்மலா எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த ஃபைவரை பத்தி. ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஓகே ஜஸ்ட் யா ஓகே உங்க டவுட் வந்து நீங்க லாஸ்ட் டைம் கேட்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்ப நீங்க வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்க்கு டிப்ளமா வந்து ஐடி அதே சேம் டைம் வந்து இங்கிலீஷ். ஓகே நீங்க ஐடில வந்து நிறைய சப்ஜெக்ட் என்ன செய்றாங்க நிறைய சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு அவங்க படிச்சு தராங்க. சோ அதே சப்ஜெக்ட் தான் நீங்க அங்க படிக்கிறத வந்து ஃபைவர்ல நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி சொன்னா அப்ளை பண்ண போறீங்க.
ஓகே, இப்ப நீங்க உங்களுக்கு டவுட் வரலாம். சோ எனக்கு வந்து கிளையண்டோட பேச தெரியா, நான் எப்படி வந்து கிளையண்டோட பேசுறேன், இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் டிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். சோ அதுக்கு தான் வந்து உங்களுக்கு என்ன செய்றாங்க, ஈஸியான மெத்தட்ல வந்து இந்த டிஜிட்டல் ஸ்டடீஸ்ல என்ன செய்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இங்கிலீஷ் டிப்ளோமா என்ன செய்றாங்க அவங்க உங்களுக்கு ஈஸியான மெத்தட்ல நீங்க லேர்ன் பண்ற மாதிரி உங்களுக்கு டீச் பண்றாங்க. சோ உங்களுக்கு ரெண்டு வே வந்து உங்களுக்கு தெரியும், ஒன்று டிப்ளோமா இன் ஐடி, டிப்ளோமா இன் இங்கிலீஷ். இந்த ரெண்டையும் நீங்க லேர்ன் பண்ணிக்கொண்டு எங்கட இந்த ஃபைவர்ல நீங்க ஃப்ரீயாவே லேர்ன் பண்ணலாம். சோ அங்க படிக்கிறது நீங்க இங்க அப்ளை பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த ஃபைவர்ல இருந்து ஒரு இன்கம் நீங்க என்ன செய்வீங்க எடுத்துக்கொள்வீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எங்கட இந்த ஃபைவர் கோர்ஸ் கண்டென்ட் வந்து உங்களுக்கு பார்த்துக்கிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, இப்ப இதுல ஜாயின் பண்ணிருக்க மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஒரு பேசிக், அதாவது அது ஐடி இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா இங்கிலீஷ் இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா இந்த ஆன்லைன் ஏர்னிங்ஸ்ல வந்து நீங்க ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். ஓகே, இந்த ஆன்லைன் ஏர்னிங்ஸ் என்றாலே எல்லாருமே வரக்கூடிய ஒரே ஒரு தோட்டான், இது எல்லாமே டோட்டலி ஸ்கேம். சோ நான் வந்து இந்த ஃபைவரை 10 வருஷமா எந்த பர்சனல் லைஃப்ல நான் செஞ்சு கொண்டு வரேன். சோ நீங்க பயப்படாம என்ன செய்யலாம், இந்த ஃபைவர்ல நீங்க ஏர்ன் பண்ணலாம். அதற்கான ஃபுல் சப்போர்ட் நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, எங்கட இந்த டிஜிட்டல் ஸ்டடீஸ் மூலமா நாங்க உங்களுக்கு என்ன செய்வோம், ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, நாங்க வந்து எங்கட இந்த கோர்ஸ் கண்டென்ட்ல இந்த ஃபைவர்ல ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, ஃபைவர் என்ன சொல்லி சொன்னா என்ன, ஃப்ரீலான்சிங் சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி அந்த பேசிக் கான்செப்ட் என்ன செய்வோம் நாங்க உங்களுக்கு என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா ப்ரொவைட் பண்ணுவோம். சோ இந்த ஃபைவர்ல நம்ம எப்படி ஏர்ன் பண்ண போறோம், இந்த ஃபைவர் நமக்கு ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி சொன்னா, ஃபைவர் நமக்கிட்ட வந்து ஒரு ஸ்கில்ஸ் வேணுமான்னு சொல்லி என்ன செய்யும் டோட்டலா நாங்க செகண்ட் கிளாஸ் செய்யும் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்ககிட்ட வந்து ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னா, அதாவது ஸ்கில்ஸ் சொல்லி சொன்னா ஒரு திறமை, உங்களால எந்த வேக் பண்ண முடியுமோ அந்த வேக் உங்ககிட்ட செய்யக்கூடிய ஒரு திறமை இருக்குன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு என்ன சொல்லி தனியா ஒரு யூனிக் ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னா, அதை வச்சு நம்ம எப்படி ஃபைவர்ல ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி நம்ம செகண்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ அப்படி அவங்ககிட்ட ஃப்ரீ ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னா, அதாவது உங்கள்கிட்ட யூனிக்கா ஒரு ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னா, நாங்க என்ன செய்வோம் உங்களுக்கு 25க்கு மேற்பட்ட ஈஸியான ஃப்ரீ ஸ்கில் என்ன செய்வோம் உங்களுக்கு நாங்க டீச் பண்ணுவோம். எல்லாமே ஈஸி, பெரிய கான்செப்ட் பெருசா நீங்க திங்க் பண்ற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாமே நாங்க ஈஸி மெத்தட்ல என்ன செய்வோம் உங்களுக்கு நாங்க சொல்லி தருவோம். என்னன்னு சொல்லி சொன்னா, காலங்கள் மாற மாற டெக்னாலஜி மாற மாற எல்லாமே இப்ப வந்து என்ன செய்யுது, எல்லாமே வந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜியான ஏஐ. சோ ஏஐ எந்த அளவுக்கு வளர்ச்சி ஆகிட்டு போகுதோ அந்த அளவுக்கு நாங்க என்ன செய்யும் உங்களுக்கு நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி நாங்க அந்த ஸ்கில்ஸ் என்ன செய்யும் உங்களுக்கு 25க்கு மேற்பட்ட ஃப்ரீ ஸ்கில்ஸ் நாங்க என்ன செய்யும் டீச் பண்ணுவோம். ஓகே, இப்ப உங்களுக்கு வரக்கூடிய ஒரு டவுட் தான், இப்ப உங்களோட ஃப்ரெண்ட் இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க யாரெல்லாம் வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம், அதாவது நான் ஆல்ரெடி ஃபைவர்ல வேக் பண்ணேன், எனக்கு எந்த ஓர்டரும் இல்லை, எனக்கு இந்த ஃப்ரீலான்சிங் கான்செப்டே எனக்கு வெறுத்துது என்ன சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றவங்களை நீங்க கேட்டுருப்பீங்க. சோ இப்ப நீங்க உங்களுக்கு டவுட் வரலாம், எந்த ஃப்ரெண்டும் ஃபைவர்ல வெயிட் பண்ணுங்க, அவனுக்கு ஓட வரல, இதான் நானும் செய்ய போறேன் என்ன சொல்லி உங்களுக்கு என்ன செய்யும் தோட் வரும். சோ மூணாவது ஸ்டெப் தான் பாருங்க, கிரியேட் ஃபைவர் ப்ரொஃபைல் வித் எஸ்இஓ. ஃபைவர்ல எல்லாரும் என்ன செய்யலாம், ஒரு உங்களோட நேம் போட்டு அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணலாம். ஆனா அதுல மெயின் கான்செப்ட் என்ன சொல்லி சொன்னா, வித் எஸ்இஓ மெத்தட்ல என்ன செய்யணும், உங்களோட அக்கௌண்ட் வந்து நம்ம ஓபன் பண்ணணும். இல்லைங்களா, ஓபன் பண்ணதுக்கு பின்னால ஃபைவர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனும் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம், இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம், இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி நமக்கு என்ன செய்யணும் அந்த ஐடியா இருக்கணும். அதை வந்து நம்ம 4வது கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, 5வது கிளாஸ்ல வந்து அதாவது கிக் ஓவர்வியூ, நம்ம செகண்ட் கிளாஸ்ல படிச்ச அந்த ஸ்கில்ஸை வந்து நம்ம வந்து ஒரு போஸ்டா என்ன செய்வோம் இந்த ஃபைவர்ல போடுவோம். நான் வந்து உங்களுக்கு எக்ஸெல் என்ன செய்யறேன், உங்களுக்கு நான் எக்ஸெல் உங்களோட வேக்க வந்து செஞ்சு தரேன். உங்களோட ஐடி டிப்ளமால வந்து எக்ஸெல் வந்து எங்க மஃபாசர் என்ன செய்வாரு உங்களுக்கு வந்து டீப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்காரு. சோ அங்க படிக்கிற எக்ஸெல் நீங்க இந்த ஃபைவர்ல நீங்க கனெக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க ஈஸியா என்ன செய்யலாம் ஃபைவர்ல நீங்க ஏர்ன் பண்ணலாம். இப்ப எல்லாருமே திங்க் பண்ண ஒரே விஷயம் தான், எக்ஸல் கூட்டல் கழித்தல் பெருக்கல் டேபிள் போடுறது, இதோட எக்ஸல் முடிஞ்சு. சோ இது வந்து நம்ம ரோங்கா திங்க் பண்ணி வச்சுக்கிறோம் அபவுட் எக்ஸலை பத்தி. சோ அபவுட் எக்ஸல் சொல்றது சின்ன ஒரு விஷயம் இல்ல, அது பெரிய கடல். சோ அதை நீங்க நல்லா தரவா படிச்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அதே அந்த ஸ்கில்ஸ் மட்டுமே போதும் இந்த ஃபைவர்ல நீங்க என்ன செய்யலாம் ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். கிட்டத்தட்ட பாருங்க எல்லாருமே $50, $180, $300, $650 எக்ஸல்ல பவர் உங்களுக்கு விளங்குது இல்ல. ஒரு கம்பெனியில வந்து தனியா உங்களுக்கு ஒரு சிஸ்டத்தை தந்து அந்த சிஸ்டம்ல வந்து எக்ஸல் மட்டும் தான் பண்ண போறீங்க, அது உங்களுக்கு salary எவ்வளவு 45,000 இல்லையா. இப்ப அதே இது நீங்க ஒன்லைன்ல வந்து ஒரு 3 hours 4 hours 2 hours மினிமம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலே உங்களோட salary நீங்க எவ்வளவு திங்க் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட இவர் $300 வந்து ஒரு எக்ஸல் வெப் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாருன்னு சொல்லி சொன்னா அவர் கிட்டத்தட்ட 107 ஓடர்ஸ் என்ன செஞ்சிருக்காரு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்திருக்காரு. அப்ப ஒரு ஓடர்ஸ்க்கு $300 தான் நம்ம ஸ்ரீலங்கா படி கன்வெர்ட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 1 lakhs வருது ஒரு ஓடருக்கு. சோ எக்ஸல் சொல்லணும் வாயால சொல்றதுக்கு ஈஸியா இருக்கலாம், ஆனா அதுல டோட்டல் பவர் வந்து நீங்க ஆன்லைன்ல ஃப்ரீலான்சர் ஒர்க் பண்ற டைம்ல உங்களுக்கு விளங்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்கில்ஸ் படிச்சு என்ன செய்வோம் போஸ்ட் போடுவோம். நான் வந்து உங்களுக்கு இந்த வேக்க செஞ்சு தரேன் இல்ல ஈஸி வேக் சரி இந்த வேக்க நான் செஞ்சு தரேன் சொல்லி கிக்ல வந்து ஃபைவர்ல என்ன செய்யணும் சொல்லி நம்ம ஒரு போஸ்டா போடுவோம். அந்த போஸ்ட்டுக்கு நம்ம செல்லுவோம், கிக்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு பின்னால வந்து நான் படிப்போம். அந்த கிக்க போற டைம்ல கிக் நம்ம எப்படி டைட்டில் செட் பண்ணுவோம், எப்படி பிரைஸ் நம்ம செட் பண்ணுவோம், டிஸ்கிரிப்ஷன் எப்படி போடுவோம்னு சொல்லி எல்லாமே வந்து நம்ம செய்வோம் 6வது கிளாஸ்ல நம்ம படிப்போம். ஆனா இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான சப்ஜெக்ட் தான் உங்களோட ஃப்ரெண்ட் வந்து உங்கள்ட்ட சொல்லிப்பாரு, நான் ஃபைவர்ல ரைட் பண்ணேன், எனக்கு ஃபர்ஸ்ட் ஓர்டர்ஸ் கிடைக்கல, நான் ஃபைவர்ல ஏன் பண்ணவே இல்லை, நீ ஃபைவர்ல ரைட் பண்ணாதேன்னு சொல்லி யாரு உங்ககிட்ட எந்த ஃப்ரெண்ட் சொன்னாரோ அவர்கிட்ட நீங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், நீங்க போட்ட போஸ்ட் நீங்க எஸ்சியோட போட்டீங்களா, நீங்க போட்ட போஸ்ட் வந்து இந்த ஃபைவர்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் பண்ணப்பட்டிருக்குதா என்று சொல்லி அவர்கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. நீங்க வேற ஒன்றுமே கேட்கறதில்ல, அவர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நீங்க உங்களோட போஸ்ட் இந்த ஃபைவர்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் ஆகி இருக்குதா என்று சொல்லி நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. அவ்வளவு போதும். அவர்
எந்த போஸ்ட் ஃபைவர்ல எப்படி சொல்லுவாரு, ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் ஆகல என்று தான் என்ன செய்வாரு, அவர் சொல்லுவாரு. நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு எப்படி நம்ம உங்களோட போஸ்ட வந்து இந்த ஃபைவர்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி நாங்க லைவாவே உங்களுக்கு பிராக்டிகலா எங்கட கிளாஸ்ல நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு நாங்க சொல்லி தருவோம். அதுக்கு பின்னால வந்து எப்படி நம்ம இந்த இமேஜை வந்து எஃபெக்டிவா நம்ம கிரியேட் பண்றது, கிளைண்டோட எப்படி பேசுறது, ஒரு ஃபாரின் கிளைண்ட் நம்மள கண்டக்ட் பண்ணினா அவரோட நம்ம எப்படி ஈஸியா நம்ம கம்யூனிகேட் பண்ணி அவரை நம்ம ஓடர்ஸ் பை பண்ண வைக்கிறேன்னு சொல்லி எல்லாமே வந்து நாங்க சொல்லி தருவோம். கடைசி கிளாஸ்ல வந்து நாம எப்படி நம்ம ஈஸியா ஓடர்ஸ் எடுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஓடர்ஸ் எப்படி ஈஸியா எடுக்கலாம், ஓகே ஃபர்ஸ்ட் ஓடர்ஸ் எடுத்துட்டோம், செகண்ட் ஓடர்ஸ் அடுத்த ஓடர்ஸ் வந்து எப்படி எடுக்கலாம்னு சொல்லி டோட்டலா என்ன செய்வோம் கடைசி கிளாஸ்ல வந்து உங்களுக்கு நாங்க எல்லாமே வந்து சொல்லி தருவோம். அதாவது பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் டோட்டலா நாங்க உங்களை ஃபுல்லா என்ன செய்வோம், இந்த டிஜிட்டல் ஸ்டடீஸ் ஃபைவர் ஆன்லைன் ஏர்னிங் கோர்ஸ் மூலமா நாங்க என்ன செய்வோம், உங்களை நாங்க படிச்சு கொண்டு இருக்கிற டைம்ல ஒரு ஆன்லைன்ல வந்து ஒரு பார்ட் டைமா ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க என்ன செய்வோம், எங்க டிஜிட்டல் ஸ்டடீஸ் மூலமா உங்களை நாங்க உருவாக்குவோம் சொல்லி நான் உங்கள்ட்ட சொல்லிக்கொள்றேன். ஓகே, சோ டோட்டலா வந்து இந்த கோர்ஸ் வந்து இந்த அளவு கண்டென்ட் அன்னைக்கு. சோ டிஜிட்டல் ஸ்டடீஸ் நான் தேங்க் பண்ணிக்கொள்றேன். சோ இந்த கோர்ஸை நீங்க லேர்ன் பண்ணுங்க, அதே சேம் டைம் படிச்சு கொண்டு டைம்ல நீங்க ஏர்ன் பண்றதுக்கு நீங்க என்ன செய்யுங்க சொல்லி சொன்னா உங்களோட ஜேர்னியை புது வருஷத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ சோ மச். ஓகே, தேங்க்யூ ரியாஸ் சார். ஓகே, ரியாஸ் சார் படுத்தினார் அவருடைய 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்மளோட வந்து ஷேர் பண்ணிக்க போறாரு என்ற ஒரு விஷயத்தை வந்து ரைட் சொல்லியிருந்தார். ரைட், ஓகே, நாங்க அடுத்த விஷயங்களை பார்ப்போம், எங்களோட கோர்ஸ் சம்பந்தமான விஷயங்கள். ரைட், ஐ திங்க் என் வாய்ஸும் அண்ட் தென் ஸ்கிரீன் ரெண்டும் கிளியர் நினைக்கிறேன். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க ஐடி சம்பந்தமான டீடைல்ஸ் வந்து பார்த்தோம். ஐடி எப்படி லெக்சரிங் வந்து நான் தான், ரைட், ஐடி லெக்சர் பண்ண போறது நான் தான். அதுல வந்து சிலபஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு குரூப்ல போடுறேன், சிலபஸ் என்ன வரப்போகுது, என்னென்ன கண்டென்ட் வரப்போகுது. அண்ட் தென் இங்கிலீஷ் சம்பந்தமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு மிஸ்டர் அப்துல் ரஹ்மான் சார். ஸோ அவர் வந்து IELTS எக்ஸாம் ட்ரெயினர் ஒருத்தர், ஸோ அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அண்ட் தென் ஃபைவர் சம்பந்தமாக ஆன்லைன் ஏர்ன் சம்பந்தமாக வந்து மிஸ்டர் ரியாஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அவருடைய 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ரிவீல் பண்ண போறாரு என்ற விஷயத்தை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ரைட், ஓகே, உண்மையிலே ஒரு லைஃப் கோல் என்று எடுத்துக்கொண்டால் முதலாவது வந்து ஸ்பிரிச்சுவல் என்ற ஒரு விஷயம் எங்கள்கிட்ட இருக்கணும். ரைட், நாங்க எல்லாம் ஏதோ ஒரு வகையில ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவங்க, ஏன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஒன்று இருக்கணும் லைஃப்ல நாங்க சக்சஸ் ஆகுறேன்னு சொன்னால். ரெண்டாவது விஷயம் வந்து நாலேஜ் சொல்றது முக்கியம். எங்களோட மைண்டை நாங்க என்ன செய்யணும், ரிஃப்ரெஷ் பண்ணணும், மைண்டை வளர்க்கணும். ரைட், நாங்க எப்படி எங்களோட உடம்புக்கு சக்தி உள்ள உணவுகளை கொடுக்குறோமோ, உடம்புக்கு எக்ஸசைசிங் பண்றோமோ, சோ அதே மாதிரி எங்களோட மைண்டுக்கு எக்ஸசைசிங் தான், மைண்டுக்கு கொடுக்கக்கூடிய ஹெல்த் தான் நாங்க ரீட் பண்றது, புதிய புதிய கோர்சஸ் வந்து ஃபாலோ பண்றது. எப்ப நீங்க புதிய ஒரு கோர்ஸை ஃபாலோ பண்றீங்களோ ஃப்ரெஷ்ஷாக உங்களோட மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். ரைட், மைண்டும் என்ன செய்யும்னு சொன்னால் உங்களோட ஏற்கனவே ஒரு ரோட்ல ஒரு பாதையில பேத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மைண்ட் வந்து நீங்க புதிய ஒரு கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும் போது அந்த ஃப்ரெஷ் ஆகி வித்தியாசமான சிந்தனைகள் வரக்கூடிய மாதிரி உங்களோட மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ரைட், அப்ப லைஃப்ல 5 இம்பார்ட்டன்ட் கோல்ஸ்ல ரெண்டாவது விஷயம் நாலேஜ். எப்பயுமே நீங்க உங்களோட நாலேஜ் அப்டேட் பண்ணணும். நீங்க கண்டினியூஸ் லேர்னிங், ஒரு விஷயத்துல வந்து கன்சிஸ்டன்சியும் உங்களோட கண்டினியூஸ் லேர்னிங்கும் இருக்கும்னு சொன்னால் நீங்க லைஃப்ல சக்சஸ் ஆகலாம். ரைட், மூணாவது விஷயம் ஹெல்தி லைஃப். எவ்வளவுதான் படிச்சாலும் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருந்தாலும் உங்களோட பணம் சம்பாதம் செல்வம் எல்லாம் இருந்தாலும் கூட உங்களோட ஹெல்தி லைஃப் இல்லைன்னு சொன்னா, நீங்க கட்டில படிக்கிறீங்கன்னு சொன்னா படுக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டில படுக்கிறீங்கன்னு சொன்னால் பிரயோசனம் இல்ல. ரைட், அப்ப எப்படி ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருக்குதோ அதே மாதிரி வந்து ஹெல்தி லைஃப் உங்கள்கிட்ட இருக்கணும். நாலாவது விஷயம் கைண்ட்னஸ், எமோஷன். உங்களோட எமோஷன்ஸை நீங்க அதாவது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்கணும். ரைட், ஓகே, அடுத்தது அஞ்சாவது விஷயம் என்னன்னு சொன்னால் மணி என்பது அதாவது பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிக முக்கியமான விஷயம் லைஃபுக்கு. சோ எல்லாரும் சொல்லுவாங்க பணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி, ஆனால் பணம் என்ற ஒரு விஷயம் வந்து லைஃபுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த வெரி இம்பார்ட்டன்டான 5 விஷயங்களையும் நீங்க பேஸ் பண்ணி ரைட் நீங்க உங்களோட லைஃபை வந்து வாழ வேண்டி இருக்குது என்னது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், உண்மையிலே ஃபைனான்சியல் ஃப்ரீடம் எல்லாருமே லைஃப்ல வந்து சக்சஸ் ஆகிறேன்னு சொல்ற என்ன, ஃபைனான்சியல் ஃப்ரீடத்தை அடையணும். ஃபைனான்சியலி நான் ஸ்டேபிள் ஆகணும், ஃப்ரீடத்தை அடையணும். ரைட், நான் எந்த இடத்துல இருக்கிறேன், நான் டிபெண்டன்டாக இருக்கிறேனா இண்டிபெண்டன்டாக இருக்கிறேனா, இன்னொருத்தர சார்ந்து இருக்கிறேனா ஃபைனான்சியல் ரீதியாக, அப்படி இல்லைன்னு சொன்னா நான் தனியா எனக்குன்னு சொல்லி நான் என்ன செய்யறேன், நான் உழைச்சி சாப்பிடுறேனா. ரைட், அதை நாங்க யோசிக்கணும். அதாவது அபண்டன்ட் என்ற லெவல்ல இருக்கிறேனா, ஃப்ரீடம் என்ற லெவல்ல இருக்கிறேனா, எந்த லெவல்ல இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் நீங்க திங்க் பண்ணணும். உண்மையிலே ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்றது 3 ஃபேக்ட்ஸ் இருக்கணும். ஒன்று இனஃப் மணி இருக்கணும், உங்கள்கிட்ட போதுமான அளவு பணம். ரெண்டாவது வந்து இனஃப் டைம், பணம் மட்டும் இருந்து போதாது, உங்களுக்கு டைமிங் இருக்கணும். ரைட், அதே மாதிரி மூணாவது இனஃப் ஹெல்த். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஹெல்த் வந்து இனஃப் போதுமான அளவு உங்களோட உடம்பு ஆரோக்கியம் சக்தி இருக்கணும் என்ற விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், அதே மாதிரி ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டா இப்ப எங்களுக்கு இனஃப் மணி தேவை, இனஃப் டைம் தேவை, அண்ட் தென் இனஃப் ஹெல்த் தேவை. ஒரு சாதாரணமான இன்கம் சோர்சஸ் எடுத்துக்கொண்டா எம்ப்ளாயியாக ஒருத்தர் வந்து ஆக்டிவ் இன்கமாக ஒரு இன்கம் எடுப்பாரு.
அப்படி இல்லைன்னு சொன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு விஷயம் இருக்கும். உதாரணம் எம்ப்ளாயி அவர் வந்து என்ன செய்வார்னு சொன்னால் மத்தவன்ட்ட போய் வேலை செஞ்சு அன்றைக்கு கூலி வேலை செஞ்சால்தான் அவனுக்கு சம்பளம் என்ற ஒரு பகுதி இருக்கும். அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சொன்னா அவன் ஒரு கடை போட்டிப்பான், அவன் அந்த கடையை அன்றைக்கு திறந்தால்தான் அவனுக்கு சம்பளம், அவன் அதுல லாபம் எடுப்பான் ஒரு விஷயம் இருக்கும். அது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். அதுவும் ஃபைவரும் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ரைட், நாங்க எம்ப்ளாயி என்ற அந்த தரத்தில் இருந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்ற இடத்துக்கு நாங்க வரணும். ரைட், அதை தாண்டி திரும்ப பிசினஸ் மேன் என்ற ஒரு இடத்துக்கு வரணும். ரைட், அந்த ஃபைவரை வச்சு ஒரு பிசினஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா வித்தியாசமான விஷயங்கள் நாங்க டிஜிட்டல் ஸ்டடிஸ் இன்ஸ்டிடியூட்ல வந்து ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி மார்க்கெட், இது மாதிரியான மார்க்கெட்ல இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங் சம்பந்தமான கோர்சஸ் இருக்குது. ரைட், அது வந்து பிசினஸ் லெவலுக்கு உங்களை கொண்டு போற, இன்வெஸ்டர் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்கள். அது வந்து பேசிவ் இன்கம். ரைட், அப்ப எங்களோட லைஃப்ல எப்பயுமே நாங்க எம்ப்ளாயியா இருந்துட்டு எம்ப்ளாயா வாழ்ந்து எம்ப்ளாயா மறந்து போறது இல்லை. நாங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வரணும், அதை தாண்டி பிசினஸ் லெவலுக்கு போகணும், அதை தாண்டி இன்வெஸ்டர் லெவலுக்கு போகணும். ரைட், அதாவது வரன் பஃபெட் சொல்லுவாரு, நீங்க தூங்கி கொண்டிருக்கக்கூடிய இடத்துல உங்களோட பணம் உங்களுக்காக உழைக்கலன்னு சொன்னா நீங்க சாவும் வரைக்கும் உழைச்சு கொண்டுதான் இருக்கணும்னு சொல்லுவார். ரைட், அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா எங்களோட பணத்தை எங்களுக்காக வந்து உழைக்க வைக்கணும். நாங்க எம்ப்ளாயியா எப்பயுமே இருந்துட்டு எல்லாம் இப்ப உதாரணமா ஸ்ரீலங்கன் மைண்ட் செட் வந்து வித்தியாசமான ஒரு மைண்ட் செட். இந்த எம்ப்ளாயி கவர்மெண்ட் செக்டர்ல வேலை செய்யறதை தாண்டி வெளியே வரவே மாட்டாங்க. ஏன்னா ஸ்கூல்ல கூட அதுதான் படிச்சு கொடுக்குறாங்க. ஸ்கூல்ல என்ன புத்தகத்தை படிச்சு கொடுக்குறாங்க, நீ போய்த்து ஒரு ஜப் ஒன்று செஞ்சு அடுத்தவனே கீழே ஜப் செய்யன்னு சொல்லி தான் படிச்சு கொடுக்குறாங்க. ஒரு நாளும் ஒரு ஸ்கில்லையும் பிசினஸ் செய், நீ ஒரு என்டர்பிரனரா மாறு, இன்வெஸ்டரா மாறு எந்த ஸ்கூல்லையும் படிச்சு கொடுக்கறது இல்லை. அது வந்து லைஃப் லேர்னிங். நாங்க லைஃப்ல படிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், அது எப்பயுமே நாங்க எம்ப்ளாயியா இருந்துட்டு போறது இல்லை. அது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு மாத்தணும், அதுக்கு பின்னால பிசினஸ் மேனுக்கு மாத்தணும், அதுக்கு பின்னால இன்வெஸ்டர் லெவலுக்கு போகணும். ரைட், ஓகே, அப்ப இந்த லெவல்ஸ் தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு போட்டு காட்டியது. உங்களுக்கு ஒரு எய்ம், லைஃப் கோல் இருக்கிறேன், நான் இத்தனை வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் இதுக்குள்ள நான் ஒரு இன்வெஸ்டராக மாறுவேன். ரைட், சொல்லுவாங்க ஒரு அதாவது சூப்பர் ரிச்னு சொல்லி வரும்போது அவருக்கு 7 விதமான இன்கம் சோர்சஸ், அதாவது பெசிவ் இன்கம் சோர்சஸ் இருக்கணும். ரைட், நாங்க இப்ப யோசிப்பீங்க நாங்க சின்ன பிள்ளை நாங்க எப்படி செய்யறது. நோ, இப்ப இருந்து உங்களோட கோல் இருக்கும். நான் என்னென்ன அதுக்கு ஐடியாஸ், நான் என்னென்ன லைஃப்ல செய்யலாம், நான் அதுக்கு எப்படி கையாளலாம், நான் எப்படி அதை கேபிட்டலை க்ரோத் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க இப்பையில இருந்தே என்ன செய்யணும்னு சொன்னால் ஐடியா போட்டு அதுக்கு ஒர்க் பண்ணணும். ஸ்கூல்ல இதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. ஸ்கூல்ல வந்து புத்தகத்தை பெறுவாங்க, படிச்சு தருவாங்க, நீ போய் அடுத்தவனுக்கு கீழே வேலை செய், கவர்மெண்ட் செக்டர் போன்னு சொல்லி தான் சொல்லி தருவாங்க. தவிர உங்களோட ரியல் லைஃபை வாழ்றதுக்குரிய மெத்தட்டை வந்து சொல்லி தர மாட்டாங்க. ரைட், அப்ப நீங்க தான் அதை திங்க் பண்ண. நிறைய சக்சஸ்ஃபுல் மேன் அவங்களோட புக்ஸை வாசிங்க, எப்படி ஃபெயிலியர் ஆயின புக்ஸை வாசிங்க, எப்படி ஃபெயிலியர் ஆயினாங்க, எதனால ஃபெயிலியர் ஆகினாங்க. ரைட், ஃபெயிலியர் உதாரணமா நாங்க ஃபெயிலியர் ஆகி நாங்க அதுல படிப்பினை பெற்று வெளியே வாரத்தை விட மத்தவங்க ஃபெயிலியர் ஆகினத்துல இருந்து நீங்க படிப்பினை பெற்று வெளியே வாரது மிக எஃபெக்டிவா இருக்கும். ரைட், அதனால சக்சஸ்ஃபுல் அந்த புக்ஸை வாசிங்க. எப்பயுமே சிலபஸ் புக்கோட நீங்க அப்படியே ஒடுங்கிறவான. ரைட், சக்சஸ்ஃபுல்லான மில்லியனர்ஸ் உடைய அந்த புக்ஸை வாசிங்க, வாசிச்சு பாருங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க. பணம் சம்பந்தமா, பணம், த சைக்காலஜி ஆஃப் மணியை வாசிங்க. ரைட், ரைட், அதே மாதிரி வந்து இப்ப நாங்க மெயினான விஷயங்கள் வரும். இந்த டுவல் டிப்ளமா இன் ஐடி இங்கிலீஷ்னு சொல்றது உண்மையிலேயே அது வந்து ஏர்னிங் பேஸாக நாங்க கொண்டு போகக்கூடிய விஷயமா இருக்கும். ஐடி வந்து நான் லெக்சர் பண்ணுவேன். இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி ஆரம்பத்தில் பேசியிருந்தேன். அதே மாதிரி ஃபைவர் சொல்லி வரும்போது அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். இது வந்து டுவல் டிப்ளமா கோர்ஸ். ரைட், நீங்க இதுல ஜாயின் பண்ணினால் ஐடியும் படிக்கலாம், இங்கிலீஷும் படிக்கலாம். இதுல ரெண்டுலயும் கோர்ஸ்ல ஜாயின் ஆகிறவங்களுக்கு நாங்க ஃபைவர் என்ற பிளாட்ஃபார்மை ஃப்ரீயாக ஃபுல் அண்ட் ஃபுல்லா உங்களுக்கு என்ன செய்யறோம், அந்த 10 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன செய்யறோம்னு சொன்னா ரிவீல் பண்ணி உங்களுக்கு அதுல ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நாங்க உருவாக்கி தரோம். ஃபைவர் கோர்ஸ் வந்து நாங்க இந்த கோர்ஸ் உண்மையிலே நாங்களோட பேமெண்ட் எடுக்கிறது வந்து இந்த 2 கோர்ஸுக்கும் தான். ஃபைவரை வந்து நாங்க பேமெண்ட் பண்ணி உங்களுக்கு படிச்சு தரதுக்கு நாங்க ரெடியாக இருக்கிறோம் என்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதான் கோர்ஸுடைய டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியும். இது ஆல்ரெடி நீங்க இந்த டுவல் டிப்ளோமால ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ரோல் பண்ணிட்டாங்க. ரைட், 76% ஆல்ரெடி என்ரோல் பண்ணிட்டாங்க. நான் இந்த ஒபிஷியல் குரூப்பே போட்டிருக்கிறேன். பேமெண்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி என்ரோல் பண்ணிட்டாங்க. ரைட், உங்களுக்கு ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது என்னத்தை நான் சொல்றதுக்காக தான் இந்த ஒர்க் ஷாப்பை வச்சேன். உங்களுக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இன்னும் ஜாயின் பண்ணலாம் as soon as possible. இந்தியில இருந்து உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களோட கோலை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த கோல் இது, நான் எந்த இடத்துக்கு போனாலும் நிமிந்து நிக்கிறோம். நாங்க வந்து ஜொப்பை மட்டும் ப்ரொமோட் பண்றது இல்லை. நாங்க நீங்க பிசினஸ் மேனாக மாறணும், என்டர்பிரினரா மாறணும், இன்வெஸ்டரா மாறணும். ரைட், அதுக்குரிய பாத்த நாங்க காட்டி தரோம். ஷேர் மார்க்கெட் அந்த பக்கம், இன்வெஸ்ட் கிரிப்டோ மார்க்கெட் சொன்ன அந்த பக்கம் நாங்க ஷேர் மார்க்கெட் கோர்ஸும் இப்ப நாங்க அட்வான்ஸா கொண்டு வர இருக்கிறோம். சோ அதுலயும் உங்களுக்கு ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்களை படிச்சு கொள்ள உங்களோட மைண்ட் செட்டை வளர்க்கணும். நீங்க அந்த எம்ப்ளாயி என்ற அந்த செக்டர்ல இருந்து வெளியே வரணும், உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அவுட்டும் வெளியே வரணும். அதுதான் எங்களோட நோக்கம். சோ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணும்போது சர்டிபிகேட்டுக்காக
வேண்டி படிக்க வேணாம், பட் சர்டிபிகேட் உங்களோட ரெகக்னேஷன் உண்டு, அதுக்கு நாங்க தருவோம். ரைட், எங்களோட டிஜிட்டல் டிஸ்ட்ரிக்ஸாக முதலாவது விஷயம் வந்து யூஜிசி ரெகனைஸ் பண்ணப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டியுடைய சர்டிபிகேட், ஐடிக்கு இங்கிலீஷுக்கு டுவல் டிப்ளமா இருக்கும். அதே மாதிரி டிஜிட்டல் ஸ்டடிஸ் இன்ஸ்டிடியூட் வேல்யூவான, அதாவது கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்ட உங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் 3 கிடைக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்கிரிப்ட், இன்டர்வியூ போறேன்னு சொன்னா டிரான்ஸ்கிரிப்ட் கிடைக்கும். அதே மாதிரி போட்டோஷாப் கோர்ஸ், இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது போட்டோஷாப் அட்வான்ஸ் கோர்ஸ் உடைய ரெக்கார்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல்லா கிடைக்கும். உங்களுக்கு ஃபைவர்ல ஒர்க் பண்றதுக்கு போஸ்டர்ஸ், பேனர்ஸ், அதே மாதிரி லோகோஸ், இது மாதிரியான விஷயங்கள் கிராபிக்ஸ் சம்பந்தமா கிரியேட் படிக்கிறது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அது ஏண்ட லெக்சரிங், நான் பண்ணின லெக்சரிங். சோ அதோட ரெக்கார்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல்லா நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஐடி எடுத்துக்கொண்டு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒர்க்கிங் வித் MS ஆஃபீஸ், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், நெட்வொர்க், இன்டர்நெட், கிராபிக்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், டேட்டாபேஸ் கான்செப்ட், இது மாதிரியான விஷயங்கள், எக்கச்சக்கமான விஷயங்கள் நீங்க படிப்பீங்க. டியூரேஷன் வந்து 8 மந்த்தாக இருக்க போது. கிளாஸ் டைம் நைட் டைம் கிளாஸ், ஜூம் கிளாஸஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆன்லைனா இருக்கும். ரெக்கார்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ப்ரொவைட் பண்ணுவோம். மொபைல் ஆப்ல LMSல வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆக்சஸ் இருக்கும். மொபைல் ஆப்ல உங்களுக்கு ஆக்சஸ் தருவோம். அதே மாதிரி யூடியூப் ஆக்சஸ் தேவைன்னு சொன்னா உங்களுக்கு எடுத்துக்கொள்ள எளிமையா இருக்கும். ஃபாரின் மினிஸ்ட்ரி அப்ரூவ் பண்ணப்பட்ட டுவல் டிப்ளமா சர்டிபிகேட் கிடைக்கும். அதே மாதிரி யூனிவர்சிட்டி டிப்ளமா சர்டிபிகேட் கிடைக்கும். QR வெரிஃபிகேஷனோட எங்களோட நிறைய ஃபீட்பேக் வந்து நிறைய எக்கச்சக்கமா இருக்குது ஐடிக்கு. சோ அதை எங்களுக்கு நீங்க கேட்டலாக்லயும் வந்து பார்த்து கொள்ளலும். அதே மாதிரி மொபைல் ஆப் தான் இது உங்களுக்கு தேவைன்னு சொன்னா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்க. டிஜிட்டல் ஸ்டடீஸ்னு பேர் பிளே ஸ்டோர்ல சர்ச் பண்ணி பாருங்க. என்னோட மொபைல் ஆப் வரும், அதுல வந்து நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி எங்கட ஃபுல் அண்ட் ஃபுல்லா கோர்ஸ் வந்து கான்செப்ட் சொல்லி தரும், பிராக்டிகலா செஞ்சு காட்டும். நீங்க பிராக்டிஸ் பண்றது தான் இருக்குது. இதுல வந்து நீங்க புக் ரீட் பண்ணி புக்க பாடமாக்கி அந்த கான்செப்ட் ஒண்ணுமே இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிகல் கோர்சஸ் தான். சோ உங்களுக்கு வந்து மெயின் கோல் வச்சு அடுத்த 8 மந்த்ல நான் இந்த இடத்துல இருப்பேன் ஒரு கோலை வச்சு நீங்க என்ன செய்யுங்க, இந்த கோர்ஸ்ல என்ரோல் பண்ண எளிமையாக இருக்கும். ரைட், இதுல வந்து நீங்க அதிக பணம் செலுத்தி ஃபைவருக்கு மட்டும் நீங்க 30,000 30,000க்கு மேல பேமெண்ட் பண்ணி படிக்கிற வேலை இடங்கள. ஆனா நாங்க இந்த டுவல் டிப்ளமா குவாலிஃபிகேஷன் பேருக்கு பின்னால டிப்ளமா இன் ஐடி, டிப்ளமா இன் இங்கிலீஷ் என்ற குவாலிஃபிகேஷனோட நாங்க இந்த கோர்ஸையும் வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுல உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ரைட், அதே மாதிரி இப்ப நீங்க இன்றைக்குரிய ஒர்க் ஷாப்ல நிறைய நாலேஜ் எடுத்திருப்பீங்க. லைஃப் சம்பந்தமான நாலேஜ் இருக்கலாம், ஐடி சம்பந்தமாக, அதாவது வேர்ட் சம்பந்தமாக, கூகுள் ஷீட் சம்பந்தமாக, எக்ஸல் சம்பந்தமான நாலேஜ் எடுத்திருப்பீங்க. அதே மாதிரி வேர்ட் சம்பந்தமான நாலேஜ், அதே மாதிரி ஃபைவர் அண்ட் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சம்பந்தமான இங்கிலீஷ் சம்பந்தமான நாலேஜ், இப்படி நாலேஜ் எடுத்திருப்பீங்க. இதுக்கு தான் நாங்க ஒரு சர்டிபிகேட், நீங்க ஒரு இப்படி ஒரு ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க, உங்களோட லைஃப் கோல்ஸ் படிச்சிருக்கீங்க, இந்த ஒர்க் ஷாப்புக்கான ஒரு சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்றது கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்மளுக்கு நான் அப்படி உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் லிங்க் கிடைக்கலன்னு சொன்னா திரும்ப நான் ஷேர் பண்ணுவேன். சோ அதை ஃபில் பண்றவங்களுக்கு நாங்க சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதை எப்படி எடுக்கிறது என்ற விஷயத்தை வந்து குரூப்ல நான் போடுவேன். அவங்களோட PDF ஒன்று போட அந்த PDF உங்களோட பேர் இருக்கும், தேடி பார்த்து சர்டிபிகேட் நம்பரை பார்த்து கொள்ளுங்க. அந்த நம்பருக்கு ஏற்ற சர்டிபிகேட்டை வந்து நான் தரக்கூடிய லிங்க்ல போய் உங்களுக்கு என்ன செய்யலாம், டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ரெண்டு ஆப்ஷன் நான் குரூப்லயே உங்களுக்கு லிங்க் தருவேன், அதுல போய் டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா digitalstudies.com எங்களோட வெப்சைட் போனீங்கன்னு சொன்னா முதல்ல கெட்ஸ் யுவர் சர்டிபிகேட் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னு சொன்னா உங்களோட சர்டிபிகேட் நம்பரை தேடி எடுத்துக்கொள்ள இயலும். இதான் சர்டிபிகேட் எடுக்கிற ப்ராசஸ். நான் வந்து குரூப்ல அப்டேட் பண்ண PDF உண்டு. டுடே செஷன்ல ரெக்கார்டிங் தாரேன். நான் பேமெண்ட் டீடைல்ஸ் வந்து நான் ஒரு PDF ஒன்று ஷேர் பண்றேன் as soon as நான் ஷேர் பண்றேன், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. ரைட், இதான் எங்களோட கோர்ஸ் உடைய டீடைல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இது ஃபைவர் சம்பந்தமான விஷயம். ஓகே, இது வந்து இந்த PDF உங்களுக்கு போடுறது தேவைன்னு சொன்னால் ஃபைவர் இங்கிலீஷ் சம்பந்தமா இது அந்த சர்டிபிகேட் உடைய டீடைல்ஸ். அதே மாதிரி ஐடி லெக்சரிங் மிஸ்டர் மஃபாஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அதே மாதிரி டிப்ளமா இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிப்ளமா இன் ஐடி, டிப்ளமா இன் இங்கிலீஷ், டிப்ளமா இன் மார்க்கெட்டிங், எக்கச்சக்கமான கோர்சஸ் செஞ்சிருக்கிறேன். அதே மாதிரி அப்துல் ரஹ்மான், மிஸ்டர் அப்துல் ரஹ்மான், அவர் வந்து BSc ஹானர்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ, டிப்ளமா இன் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங், IELTS ட்ரெயினர் ஒருத்தர். ஃபைவர் வந்து மிஸ்டர் ரியாஸ். ஓகே, அதே மாதிரி பேமெண்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 5,000 டுவல் டிப்ளமாக்கு, மந்த்லி வந்து 2,000, 8 மந்த் கோர்ஸ் ஆயிருக்கும் போது எங்கேயுமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இவ்வளவு லோ காஸ்ட்ல ஃபைவரோட சேர்த்து கிடைக்கவே கிடைக்காது. சோ நீங்க லைஃப் கோலை நான் சொன்ன மாதிரி லைஃப் உடைய உங்களோட கோலை வந்து நீங்க ஏம் பண்ணிக்கொண்டு லைஃப் கோல் 5 கோல், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஹெல்தி லைஃப், கைண்ட்னஸ், மணி, இந்த 5 நீங்க ஏம் பண்ணிக்கொண்டு நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க, எந்த இடத்துக்கு போகணும்ன்றதை ஏம் பண்ணிக்கொண்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு லைஃப்ல வந்து சக்சஸ் ஆக இயலும் என்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், கோர்ஸ் பேமெண்ட் கட்டிருக்கீங்க 5,000 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அண்ட் தென் மந்த்லி 3,000. இது வந்து நெக்ஸ்ட் ஆல்ரெடி என்ரோல் பண்ணியாச்சு. நான் காட்டின மாதிரி இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிருக்கிறாங்க. வாட்ஸ்அப் குரூப்ல போட்டோஸ் போட்டிருக்கேன். 76% வந்து என்ரோல் பண்ணியாச்சு. நீ as soon as possible உங்களோட என்ரோல் பண்ணணும்னு சொன்னால் கிராபிக் டிசைனிங்கும் சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ ரைட், என்ரோல் பண்ணணும்னு சொன்னா குயிக்கா என்ரோல் பண்ணி கொள்ளலாம். இன்னும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் வீக் வந்து கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னால நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி என்ரோல் பண்ணி கொள்ளுங்க. இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா உங்களுக்கு கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் எவ்ரிவன் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகே, ரெக்கார்டை நிப்பாட்டுறேன்.